அதுக்கடுத்து பர்பிள் பேட்ச். பர்பிள் பேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு டிஸ்கிரிப்டிவ் பர்சேஜ் மாதிரி சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹோரஸ் லாட்டின்ல வந்து இந்த வேர்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா லாட்டின்ல வந்து பர்பஸ் பர்பர்ஸ் பேனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு லாட்டின் வேர்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து ஒரு டிரைவ் ஆகி வந்திருக்கிறதா வந்து இந்த பர்பிள் பேட்ச் இஸ் verified as poetic. It is signify a marked heightening of அதாவது marked heightening of style of rhythm, diction, repetition and figurative language that makes a passage. அதாவது அதுக்கு இந்த figurative language, rhythm, diction, repetition இதுக்கெல்லாம் வந்து ஒரு பர்சேஜ் கொடுக்குறாங்க. அதாவது இந்த அதுக்குள்ள விளக்கம்னு சொல்லி ஒரு பர்சேஜ் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அந்த இதை சொல்கிறது தான் அந்த 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 ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ், ரிதம், டிக்ஷன், ரெப்புடேஷன் இதெல்லாம் வச்சு விளக்கமாக ஒரு பர்சேஜ் சொல்கிறது தான் இந்த பர்பிள் பர்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஃப் வேர்ஸ் ஆர் ப்ரோஸ் எக்ஸ்பெஷலி டிஸ்கிரிப்டிவ் பர்சேஜ் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் ஹிஸ் கான்டெக்ஸ்ட். அதாவது ப்ரோஸில் வேர்ஸ் ஆர் ப்ரோஸ்லையும் எக்ஸ்பெஷலி டிஸ்கிரிப்டிவ் பர்சேஜாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குன்னா அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக இருக்கும். அதாவது ஒரு புக்கு அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு இது இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்டெக்ஸ்டில் இருக்கும். அது மாதிரி கான்டெக்ஸ்டில் ஒரு பத்தி மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னு. அது மாதிரி இல்லாமல் அதுக்குள்ள அதாவது அந்த ஃபிகரேட்டிவ், ரிதம், டிக்ஷன், ரெப்புடேஷன் அதில் உள்ள விளக்கத்தை ஒரு பர்சேஜாக கொடுப்பாங்க அப்படின்றாங்க. அதுதான் வந்து பர்பிள் பர்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The term is sometimes applied without decoration to a set piece, separable and quotable. அதாவது சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பர்சேஜ் அதாவது பர்பிள் பேட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா செப்பரபிளாக செட் ஆஃப் பீஸ் ஆஃப் செப்பரபிள் அண்ட் குவாட்டபிள். ஒரு கொட்டேஷன் எழுதுகிற மாதிரி வந்து இந்த பர்சேஜ் வச்சு நம்ம எழுதலாம். இல்லைனா செப்பரபிளாக இந்த பீஸ் ஆஃப் செப்பரபிளாக ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம பேசேஜ் சொல்லி எடுத்து நம்ம எஸ்ஐக்கெலாம் கூட இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதை வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து பார்ப்பாங்க. In which an author raise and occasions. அதாவது ஆத்தர் வந்து எங்கே வந்து இந்த மாதிரி இதை ரைஸ் பண்ணுவார்னா ஒகேஷன்ஸில் இந்த மாதிரி பேசேஜ் வந்து ரைஸ் பண்ணுவார் அப்படின்றாங்க. An example is the Elegy of England by the dying John of Gaunt in Shakespeare's Richard. ரிச்சர்டில் வந்து இந்த ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் லார்ட் பைரன் வந்து டச்சஸ் ஆஃப் ரிச்மண்ட்ஸ் பால் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வாட்டர்லூ வந்து சைல்டி ஹார்ட்லி பிலிக்ரிமேஜ் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. அப்புறம் என்ன லாஸ்ட்டாக வந்து லியோனார்டோ டாவின்சி வந்து இந்த ரெனைசான்ஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து இந்த பர்பிள் பச்சை யூஸ் பண்ணியிருக்காரு. யூஸ்வலி ஹவவர் பர்பிள் பேஸ் கேனடோஸ் டிஸ்கிரிமினேஷன் இன் பிளேயிங் ஆன் த செல்ஃப் கான்ஷியஸ் ப்ரிப்பேர் ஒன் செல்ஃப் பெர்ஃபார்ம் எ பீஸ் ஆஃப் ஃபைன் ரைட்டிங். அதாவது பர்பிள் பர்ச் அப்படின்னு கனடோன்ஸ் டிஸ்கிரிமினேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இம்ப்ளையிங் அ ஒன் ஹர் செல்ஃப் கான்ஷியஸ். அதாவது ஒருத்தவங்க ஒரு இதை பற்றி கான்ஷியஸாக வந்து அந்த என்ன அதுலேருந்து என்ன சொல்ல வராங்க, அந்த ஃபிகரேட்டிவ் அந்த ஐட்டம்ஸில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கான்ஷியஸோட வந்து ஒரு பீஸ் ஆஃப் ரைட்டிங் ஃபைன் ரைட்டிங் இதை பற்றி என்ன ஒரு இதை படிச்சுட்டு நம்ம இதை பற்றி ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு ரைட்டிங் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைனாக ரைட்டிங் பண்ணோம். அதாவது இந்த ரிதம், டிக்ஷன், ரெப்புடேஷன், ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் வச்சு ஒரு இதை பர்சேஜ் இது பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து பர்பிள் பர்சேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெட்கர் கைடு புக்ஸ் பை மார்க்கிங் தெம். அதாவது அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்குள்ளே இது கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பர்பிள் பர்ச்.